என் ஓட்டு விஜய்க்கு தான். இளைஞர்கள் ஓட்டும் விஜய்க்கு தான். டிவிக்கே இந்த வாட்டி ஓட்டு விஜய்க்கு. கன்ஃபார்மா விஜய்க்கு தான் ஓட்டு. ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு டிவிக்கே தான் சார். நம்மளை பார்த்து டிவிக்கே தான். ஓகேங்களா? நிச்சயமாக ஜெயிக்கிறோம் டிவிக்கே. என் ஓட்டு விஜய்க்கு தான். என்னுடைய ஓட்டு திமுகக்கு தான். விஜய்க்கு தான் ஓட்டு. எல்லா டிவிக்காக ஓட்டு போட்டுருங்க. என் ஓட்டு எப்பவுமே விஜய்க்கு தான். எங்க ஓட்டு டிவிக்கே தான். என் ஓட்டு டிவிக்கேக்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். விஜய்க்கு தான் ஓட்டு. இந்த ஓட்டு என்னுடைய ஓட்டு திமுகவுக்கு தான். என் ஓட்டு ரெட்டையிலுக்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு விஜய் தான் ப்ரோ. என் ஓட்டு விஜய் தான். என் ஓட்டு கண்டிப்பா விஜய்க்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். விஜய்க்கு தான் ஓட்டு. என் ஓட்டு விஜய்க்கு தான். என்னோட ஓட்டு நாம் தமிழருக்கு. ஓட்டு நம்ம டிஎம்கே தான் சார். என் ஓட்டு விஜய்க்கு தான். எங்க ஓட்டு ஃபுல்லாவே டிஎம்க்கு தான். எங்க பரம்பரையே டிஎம்கே தான். என் ஓட்டு டிஎம்கே தான்பா. என் ஓட்டு விஜய்க்கு தான். இந்த முறை விஜய்க்கு தான். என் ஓட்டு காங்கிரஸுக்குப்பா. விசிலுக்கு கன்ஃபார்மா இந்த வாட்டி ஓட்டு அவருக்கு தான். என் ஓட்டு நான் தமிழருக்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என்னோட ஓட்டு டிஎம்கே. ஓட்டு வந்து விஜய். டிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். எங்க ஓட்டு விஜய்க்கு தான் போடுவோம். ஆட்சி மாற்றமா இருந்தா நல்லா இருக்கும். இந்த ஆட்சியும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் விலைவாசி அதிகமாக இருக்கிறதுனால ஆட்சி மாற்றமா வந்தா ஒரு உறுதிமொழிக்கு நல்லா தெரியும். டிவிக்கேன்னு நிரூபிச்சு எங்களுக்கு ஒசரம் வராது ஐயா. மக்களுக்கு எங்களை காப்பாத்துறதுக்கோசரம் இது வரைக்கும் தீய சக்தின்னு எங்களை திமுக எதுவுமே கிடையாது. எங்க அண்ணன் இறங்கி எம்மா நகர்ல பெரம்பூர் தொகுதியில நிக்கிறாருன்னா எதுக்கோசரம்? எங்க தளபதி ஒசரம் தான். உசுறு கொடுத்து நாங்க எதுக்கு போறோம்? எங்க தளபதி வராரு. ஓட்டுக்கோசரம் நாங்க போடுவோம். ஓட்டு இருக்குது எனக்கு, புரியுதுங்களா? எனக்கு 18 வயசு, ஓட்டடி புக் பண்ணிட்டேன். இதுக்கு நான் கூட பேசுறது எதுக்கோசரம்? நம்மளுக்கு சேவை செய்யறதுக்கோசரம் நல்லபடியா நம்மளுக்கு பண்றதுக்கோசரம் தான் நம்ம ஓட்டு போறோம். சரிங்களா? ஹாப்பி டிவிக்கே. அவர் நல்லா தானே பண்ணிட்டு இருக்காரு. அதுல என்ன இருக்கு? யார் வந்தாலும் அதை தான் செய்ய போறாங்க. ஆட்சி மட்டும் தான் மாற போகுது. இருக்கிற சர்க்கிள் ஸ்டேஷன் அப்படியே தானே இருக்க போகுது. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன நல்ல ஆட்சி நடத்துவார்கள் அதுதான். அவர் சொல்றதான் செய்வாங்க. படத்தில் பார்க்கறதுல இது செய்தாருன்னு அதே போல அனுப்பாதான். என்னக்கா எனக்கு பிடிச்சது தளபதி தான். அதனால டிவிக்கு தான் ஓட்டு போடுவோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் ஓட்டடி இருக்கிறது தளபதிக்கோசம் தான் ஓட்டு எடுத்துக்கிறேன். ஓட்டடி டிவிக்கு தான். ஏன்னா இப்போ மக்கள் பிரச்சனை நிறைய இருக்குது, இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் டைம்லாம் யாருமே வரமாட்றாங்க அரசியல்வாதிகள். அந்த நேரம் கூட ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி புதிய ஆளுக்கு போட்டோம்னா வந்தால் வருவாங்க, வாய்ப்பு இருக்குது. நானும் குழந்தை வச்சிருக்கேன், பெண் குழந்தை. எனக்கும் பயமா இருக்கு. ஒரு நாளும் அவளை வெளியே விடுறதுக்கு, லீவ்ல கூட வெளியே விடுறது பயமா இருக்கு. இந்த மாதிரி பசங்களை அப்படி பண்றானுங்கன்ட்டு என் ஓட்டு விஜய் அண்ணாக்கு மட்டும்தான். டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவேன் நான். ஒரு மக்களுக்கு நல்ல சலுகை செய்திருக்காரு. நல்ல வசதியான இதெல்லாம் கொடுத்துருக்காரு. யாருக்கும் எந்த குறை சொல்கிற மாதிரி இல்லை. மக்களுங்க எல்லாரும் நல்ல நிம்மதியாக இருக்காங்க. அவருக்கு தான் தொடர்ந்து அவர் தான் ஆட்சி செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால் அவருக்கு தான். அவங்க தான் நல்ல ஏழைகளை நல்லா நல்லா செய்வாங்க. ஏழை மக்கள், இந்த படிக்கிற பசங்களுக்கு, மற்றபடி லேடிஸ்க்கு, இந்த கல்யாணத்துக்கு தங்கம் இது அதெல்லாம் நல்லா தருவாங்க. ஒரு தமிழ் தேசிய கொள்கையை வெளியே கொண்டு வருவார்னு ஒரு நம்பிக்கையில் நாம் தமிழர் பக்கம் நம்பிக்கையாக இருக்கும். நம்ம ஓட்டு இப்போ இருக்கிற ஆட்சிக்கே நல்லா ஒழுங்காக விழுந்தா போதும். அதே நல்லா இருந்தால் போதும். ஏன்னா இப்போ நல்லா செய்யணும் வராரு. அவருக்கு எல்லாமே என்னுடைய வயசு 70 நானும் ஏதோ இப்படி பார்த்துக்கிறேன். எம்ஜிஆர் காலத்துலேருந்து பார்த்துக்கிறேன் நான். அவர் ஃபர்ஸ்ட்லேருந்து அவங்க என்ன சொல்றது, குடும்பம் ஒரே இது. அவங்களுக்கு ஆட்சி செலுத்த தெரியும் அவங்களுக்கெல்லாம். இவர் இப்போ இவர் ஃபர்ஸ்டே அவங்க ஒய்ஃபை விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுவே அவரால் பார்க்க முடியலன்னா அவர் எங்க நம்ம இதுவா பார்க்க போறாரு அவரு? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எல்லாருமே பார்க்க போனா பெரிய தலைவர்கள்லாம், பெரிய பழைய ஆளுங்கள்லாம் அவருக்கு தான் போடுவாங்க. இப்ப இருக்கிற கடா குட்டிங்கெல்லாம், இப்ப இருக்கிற இவங்கெல்லாம் இவங்களுக்கு தான் போடுவாங்க. ஏன்னா அவர் ஜனங்க அவர் ஃபிலிம் இதுல இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க ஆடுறாங்க. அதுதான் குடும்பம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியும். முக ஸ்டாண்டிக்கு தெரியும். அவர் வர்ற பரம்பரைங்களுக்கு தெரியும். இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. அது சும்மா நீயும் ஆடு நானும் ஆடு நானா அதெல்லாம் ஆட முடியுமா? ஒட்ட குடும்பம் எதுன்னா அதுதான் மெயின். நாங்கள் பரம்பரையாக அவருக்கு தான் போடுவோம். இப்போவும் அவங்களுக்கு தான் போடுவோம். வர எங்கள் பசங்களும் அவங்களுக்கு தான் போடுவாங்க. என்ன காரணம், எவ்வளோ இதாக வந்தாலும் அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போயினுக்கிறாரு, சமாளிக்கிறாரு. இப்போ புது ஆளுங்க யாருன்னா வந்தால் சமாளிக்க முடியாதுல்ல. அவருக்கு இப்போ அப்பத்துலேருந்து அப்பாலேருந்து
இருந்துக்கிற சில விஷயம் அவருக்கு தெரியும். அவர் எங்கள் நகருக்கு எதுவும் பண்ணலை. நாங்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட்லாம் சொல்லியாச்சு. ஒரு ரோடு போடுறதே 10 வருஷமாக போடலை. இப்போ தான் வந்து எலெக்ஷன் வருதுன்னொடனே வந்து ரோடு போடுறாங்க. மெட்ரோ வாட்டர் வர்றதில்லை. எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது எங்கள் ஏரியாவில். அதனால் நாங்கள் டிசைட் பண்ணணும் யாருன்ட்டு, கேண்டிடேட் யாருன்னு நாங்களாம் சூஸ் பண்ணியிருந்தோம் வந்ததுக்கப்புறம் தான். அவங்க சொல்றது எல்லாமே இப்போ நமக்கு ஏற்றதா இருக்கு. தண்ணி காசு கொடுத்து வாங்க வேண்டாம். அப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதெல்லாம் இப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டா மேபி எல்லாருக்கும் நல்லா இருக்கும்ல. வேலை இல்லாமல் சலுகையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. விலைவாசி ஏறுது. டெய்லி 1000 ரூபா சம்பாத்தியம் பண்ணாலும் திங்க முடியல. இங்கே வந்து இந்த கஞ்சி பாதி இது எல்லாமே இந்த ஆட்சியில் தான் நடக்குது. சொல்லவும் பயமாக தான் இருக்குது. எல்லாம் இல்லாமல் இருக்குது. அதனால் நாங்கள் சொல்ல விரும்பலை. அவர் தான் எல்லாருக்கும் உதவி பண்ணுறாரு. அதனால டிஎம்கே தான் நாங்கள் ஓட்டு போடுறோம்.